அம்மா உணவகங்கள் 2013இல் தொடங்கப்பட்டாலும் இப்போது வரை செயல்படுத்தப்படும் திட்டமாக தொடர்கிறது. இத்திட்டத்தின் நிலை என்ன? இதற்காக ஒதுக்கப்படும் நிதி விவரங்களை அறியலாம். சென்னை மாநகராட்சியின் திட்டமான மலிவு விலை உணவகம் திட்டம் 2013 மார்ச் 19ஆம் தேதி சென்னை சாந்தோமில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தொடங்கி வைக்கப்பட்டது. திட்டம் தொடங்கப்பட்ட அதே நாளில் 15 உணவகங்கள் சென்னை மாநகராட்சியில் செயல்பாட்டுக்கு வந்தன. மலிவு விலை சிற்றுண்டி திட்டம் என்ற பெயரை அம்மா உணவக திட்டம் என்று மாற்றி சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் அம்மா உணவகங்கள் உருவாக்கப்பட்டன. பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 407 அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டு தற்போது அதில் 388 உணவகங்கள் சென்னை மாநகராட்சி பகுதிகளிலும் 7 அரசு மருத்துவமனைகளிலும் செயல்பட்டு வருகின்றன. அம்மா உணவகங்களில் காலையில் ஒரு இட்லி 1 ரூபாய்க்கும், பொங்கல் 5 ரூபாய்க்கும், பல வகை சாதங்கள் 5 ரூபாய்க்கும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும் மற்றும் மாலை நேரத்தில் 2 சப்பாத்தி பருப்பு கடைசலுடன் 3 ரூபாய்க்கும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் 600க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் செயல்படுகின்றன. நாளொன்றுக்கு 3 லட்சம் பேர் அம்மா உணவகங்கள் மூலம் பயனடைந்து வருவதாக தமிழக அரசு தெரிவிக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் கடந்த 3 ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் செயல்பட்டு வந்த 15க்கும் மேற்பட்ட உணவகங்கள் மூடப்பட்டன. தமிழகத்தின் ஒவ்வொரு மாநகராட்சியும் தன்னுடைய சொந்த வருவாயை வைத்தே அம்மா உணவகத்தை நடத்தி வருகின்றன. 2023ஆம் ஆண்டு வருவாய் இழப்பு காரணமாக அம்மா உணவகத்தை தொடர்ந்து நடத்துவதில் சிக்கல் இருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்தது. கடந்த 2022 முதல் சென்னை மாநகராட்சியால் அம்மா உணவக பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்ட தொகையை பார்க்கலாம். 2021-22இல் 3.93 கோடி ரூபாயாக இருந்த தொகை தற்போது 10 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல இடங்களில் அம்மா உணவகத்திற்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் குறைந்தது, பணியாளர்கள் நீக்கம் போன்றவற்றால் உணவு தரம் குறைந்தது. இதனையடுத்து எதிர்க்கட்சியான அதிமுக பல்வேறு குற்றச்சாட்டுகளை பேரவையில் எழுப்பிய நிலையில் அம்மா உணவகத்தை மூடும் எண்ணம் அரசுக்கு எப்போதும் இல்லை என்று அமைச்சர் கே. நேரு தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்த பின் அம்மா உணவகங்களின் பராமரிப்புக்காக 21 கோடி ரூபாய் ஒதுக்கி உத்தரவிட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.